வணக்கம். நான் தான் மாண்புமிகு மனிதன் சேனலோட குபேந்திரன் பேசுகிறேன். நம்ம டெய்லி நிஃப்டியை பற்றி ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் கொடுப்போம். ப்ளஸ் இன்றைக்கி என்ன என்ட்ரி எக்ஸிட் நமக்கு கிடச்சிச்சு பேஸ்ட் ஆன் நம்ம டெக்னிக்கல் டிஸ்கஷன் பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். இந்த சின்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம நிஃப்டிக்குள்ளே போயிடுவோம். யூஸ்வலாக நான் தன்னு தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம தன்னுக்குள்ளே போயிட்டு லாகின் பண்ணுவோம். ஏன்னா தன்னு நல்லா பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இது ப்ரொமோஷன்ஸ் இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அது ஒரு விஷயம். நிஃப்டிக்குள்ளே போவோம், அதில் சார்ட் எடுப்போம். இந்த ஒரு சார்ட் பிஹேவியரில் நம்ம இல்லை அப்போ சுற்றிகிட்ருக்கு. தன்னுக்குள்ளே இந்த மாதிரி 3 பேஜ் 4 பேஜ் நீங்கள் நிறையா வச்சுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த பேஜ் தன் லேஅவுட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி நிறையா கிடைக்கும். இந்த லேஅவுட்டில் உங்களுக்கு பிடிச்ச லேஅவுட் வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த 3 தான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ நிஃப்டிக்குள்ளே போய்க்குவோம். ஆக்சுவலாக நிஃப்டி இன்றைக்கி எப்படி பிஹேவ் பண்ணியிருக்குன்னா, இன்றைக்கி காலையில் 9:20க்கு தொடங்கின நிஃப்டி வந்துட்டு ஒரு டோஜி டைப்பு கொடுத்தாங்க. ஒரு டோஜி கொடுத்துட்டு மேலே போகிறதா கீழே போகிறதாங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க. ஆக்சுவலாக ஓவரால் ட்ரெண்டு வந்து இன்றைக்கி டவுன் தான். ஐ மீன் இன்ட்ராடேயில் ஓவரால் ட்ரெண்ட் மீன்ஸ் இன்றைக்கி டே இன்ட்ராடே ஓவரால் ட்ரெண்ட் வந்து பீல் தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து ஒரு டோஜி கொடுத்துட்டு ஒரு சிக்கு கொடுத்துட்டு எல்லாரையும் ஏமாத்துகிற மாதிரி மேலே கொண்டு போனாங்க. இந்த சி என்ட்ரியை நான் பெருசாக லாபம் வந்திருக்காது, பட் எடுத்திருந்தால் ஒரு 10 பாயிண்ட் வரைக்கும் புக் பண்ணிக்க முடியும் இந்த மணியில். அதுக்கப்புறம் இதே இந்த இடத்துல நீங்கள் பி எடுத்துகிட்டு இங்கே நீங்கள் புக் பண்ணிங்கன்னா இந்த பியோட இது எக்ஸிட்டு, இது என்ட்ரி, இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பெரிய ஒரு லார்ஜ் இதில் நீங்கள் வரும்போது 20 பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் கேப்சர் பண்ணிக்க சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம எங்கே எக்ஸிட் எடுக்கணும், எங்கே நம்ம என்ட்ரி எடுக்கணுங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இலவசமாகத்தான் நம்ம டெக்னிக்கல் டிஸ்கஷனுங்கிறதுல நம்ம டீப்பாக டெக்னிக்கலி சொல்லித்தரோம். இங்கே மேஜிக் சொல்கிறதோ மந்திரம் சொல்கிறதோ எனக்கு பிடிக்காது. ஒரு விஷயத்தை தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். கற்றுக்கிட்டு நீங்கள் அதை உங்கள் திறமை பயன்படுத்தி நீங்கள் பண்ணணுங்கிறது தான் என்னோட நோக்கம். குறிப்பாக ஏதோ தினம் 1000 சம்பாதிக்கணும் நோக்கிறவங்க மட்டும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். டைம் பாஸ்க்கு உங்களுக்கு நிறைய இடம் இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம். அந்த மாதிரி உண்மையிலே கற்றுக்கணும், எனக்கு உண்மையிலே டெய்லி ட்ரேடிங் பண்ணணும், ஒரு 1000 மினிமம் சம்பாதிக்கணும், இவ்வளோ பெரிய ஒரு நெட்ஒர்க்கில் ஒரு 1000 சம்பாதிக்க முடியாதான்னா நீங்கள் அப்படி சம்பாதிக்கிறீங்கன்னா இட்ஸ் கிரேட், நான் ஒன்றும் சொல்ல வரல. பட் அந்த 1000 ரூபா கூட சம்பாதிக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் அதுக்கு தொடர்பு கொள்ளலாம். நம்ம கரெக்டாக நம்ம ஏற்கனவே இந்த மார்க்கெட்டில் இன்றைக்கி சப்போர்ட் இங்கே தான் எடுப்போம்னு நான் முன்னாடியே இதை ப்ரீடிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நான் நம்ம நண்பர்கள்ட்ட நேர்த்தியே சொல்லிட்டேன். ப்ளஸ் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட வாட்ஸ்அப்புக்குள்ளே சொன்னேன், இந்த இடத்துல சப்போர்ட் எடுப்பாங்க, இது வரைக்கும் புட் ஆப்ஷன் நீங்கள் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. நான் லாங் ஜேர்னி கொண்டு போகிறதுக்கு மக்களை யாரும் என்டர்டெயின் பண்ணதில்லை. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும்போது அதிகமாக தோல்வியை தேடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போதுமே இந்த ஷார்ட் டைமில் அவங்க மினிமம் 1000 வரும்போது அவங்க கன்சிஸ்டன்சியாக இருக்கும் அவங்க ப்ராஃபிட்டு. ஸோ ரெகுலராக தொடர்ந்து ஒரு லாபம் 1000 சம்பாதிக்கும் போது சிறுதுளி பெருவெள்ளங்கிற மாதிரி ஓவரால் த இயர் அந்த நல்ல லாபத்தில் போயிருப்பாங்க. ஸோ அந்த நோக்கத்தில் தான் நான் இதை தொடங்கினேன். ஸோ இன்றைக்கி தெளிவாக அவன் இங்கே அழகாக நம்ம இதில் கொடுத்துட்டு ஒவ்வொரு என்ட்ரியும் நம்ம தெளிவாக டிஃபைன் பண்ணுவோம். எப்படி கொண்டு போகுது, எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோங்கிறத தெளிவாக சொல்லுவோம். எங்கே இந்த என்ட்ரி எது வரைக்கும் போகும், திரும்ப எங்கே வந்து எடுப்பாங்க, திரும்ப அதுக்கப்புறம் இந்த என்ட்ரி திரும்ப வேறு எங்கே போகும், திரும்ப அது எப்படி எங்கே வந்து நமக்கு எக்ஸிட் எடுப்பாங்க, ஃபிபனாசி ரூலை யூஸ் பண்ணிவிட்டு அந்த என்ட்ரி எப்படி யூஸ் பண்ணணும், ஒவ்வொன்றுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில மெத்தட் இருக்குது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்தா அவங்களுக்கு எதுக்கு மேலே போணுச்சுன்னா எக்ஸிட்டு, எது வரைக்கும் போணுச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட்ஸு, இதெல்லாம் நம்ம கிளியராக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். எல்லாத்தையுமே நம்ம பப்ளிக்கில் போட்டு சொல்லி கொடுத்துட்ருக்க முடியாது. அது சில விஷயங்கள் நம்ம ஃப்ரீயாக தான் சொல்லித்தரோம். நீங்கள் பைசா நினச்சி வேணாம். டெக்னிக்கல் படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கவங்க மட்டும் இதை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மற்றபடி நான் மேஜிக் பண்ணுறதுக்கெலாம் என்னால் முடியாது, அதை என்னால் செய்யவும் தெரியாது. இங்கே என்ட்ரி எடுங்க, கால் கொடுக்குறது, புட் கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் நான் யாருக்கும் எந்த ஒரு இதுவும் கொடுக்குறதில்ல. சிபியோட ரூல்ஸ் கிளியராக ஃபாலோ பண்ணி ஸோ ஓவரால் இந்த அருமையான இந்த பிஏ நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா கிடச்சிக்கலாம். நம்மளோட டார்கெட்டு 1000 நம்மளோட டார்கெட்டு. இந்த 1000 நீங்கள் எடுத்துட்டாலே அண்ட் இது கிரேட் அச்சீவ்மெண்ட்ஸ்.
இதுக்கு மேலே கொண்டு போகிறது அது உங்களோட டேலண்ட்டை பொறுத்து இருக்குது. ஸோ மினிமம் தௌசண்ட்ஸ்க்கு நான் கொடுக்குற டெக்னிக்கலைசேஷன் நிச்சயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கையும் கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. அதனால தான் அது துணிஞ்சு நான் கூட சொல்லிகிட்ருக்கிறேன் பொது வழியில். விருப்பம் உள்ளவங்க நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளலாம். நிச்சயம் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்வேன். உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் தெளிவாகிற வரைக்கும் உங்களை நான் டீச் பண்ணிகிட்ருப்பேன். என்னை நீங்கள் நம்பலாம். ஸோ இந்த நிஃப்டியை நம்ம இதே ஒரு 15 மினிட்ஸில் வச்சு பார்க்கும்போது இன்னொருத்தர் நமக்கு தெளிவு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லேயும் அது எப்படி ரியாக்ட் பண்ணணும், அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம அதை சொல்லிகிட்ருக்குறோம். எல்லாமே டெக்னிக் தான். அந்த இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இதை பயன்படுத்தி தான் நம்ம பண்ண போகிறோம். 15 மினிட்ஸில் அருமையாக தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்லேயும் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியலன்னா ஸோ அது உங்களோட லேக் ஆஃப் நாலேஜ் தான். அதுக்கு நீங்கள் நிச்சயம் பயிற்சி எடுத்திங்கன்னா அதை உங்களால் தெளிவாக பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோடய திடமான நம்பிக்கை. இப்போ நம்ம நாளைக்கு எப்படி இருக்கும் மார்க்கெட்டுக்கு அதை ஜஸ்ட் பார்ப்போம். இப்போ அவன் தோராயமானு சொல்ல வரல, மார்க்கெட்டை அவன் தெளிவாக இருக்கிறான். அவன் எங்கே போகணுமோ அந்த ஸ்டேஜில் கரெக்டாக இந்த சப்போர்ட் எடுத்து போயிட்டுருக்கிறான். இங்கே இந்த சப்போர்ட்டில் போயிட்டுருக்கான். ஒரு பேரல் ஜோனுக்குள்ளே வந்துட்டாங்க தெரியுங்களா. இந்த பேரல் ஜோனுக்குள்ளே வந்துட்டான். இதுக்கப்புறம் இங்கே இங்கே போயிட்டு இப்படி போவானா, இப்படி போயிட்டே இருப்பான். இந்த எந்த சைடில் பிரேக், இங்கே கீழேயா மேலேயாங்கிறது டிபெண்ட்ஸ். ஏதோ சம் நியூஸ்க்காக காத்துட்ருக்குது. மோரோவர் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதை நான் அடுத்தடுத்த ட்ரேடிங் சீசன் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் நாளைய மார்க்கெட் நமக்கு அவங்க எங்கே போய் நிற்பாங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த டோஜி போட்டிருக்காங்க இல்லையா, இந்த டோஜி ஆல்ரெடி இவங்க ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டாங்க. டெஃபினெட்லி நாளைக்கு ஒரு கன்சால்டேஷன் இல்லைன்னா ஒரு அப் மூமெண்ட் தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த லைனுக்குள்ளேயே சுற்றிட்டு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. அப்படி இல்லைன்னா இவங்க தோராயமாக நாளைய கணக்கு வச்சுன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன இது பண்ணுறாங்கன்னா அதுதான் சொல்ல வரேன். நாளைக்கு இவங்க அதிகபட்சம் என்னோடய டெக்னிக்கல் வியூ படி இவ்வளோ தான் போக சான்சஸ் இருக்குது. 26,270 இங்கே போயிட்டு திரும்ப மேலே போகிற சான்சஸ் இருக்குது. ஆனால் இது நாளைக்கே போகுமான்னு சொல்ல முடியாது. இங்கே போயிட்டு கீழே வரலாம். அவங்க இன்னும் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது இங்கே வரைக்கும் வரணும். ஆஸ் பர் டெக்னிக்கல் இந்த பாயிண்ட் டச் பண்ணாமல் மேலே போகிறாங்க. ஸோ என்னோடய சஜெக்ஷன் இது வரைக்கும் வருவாங்கங்கிறது ஒரு நம்பிக்கை. இங்கே வராமல் கூட போகலாம், அல்லது இதை என்ன மேலோட போயிட்டு திரும்ப கூட கீழே வந்துட்டு போகலாம் சரிங்களா. ஸோ எப்படி வேணாலும் அவங்க டிசைட் பண்ணுறது தான். எந்த பக்கம் போகிறாங்களோ அந்த பக்கம் நம்ம ட்ராவலை பண்ணிக்கணுங்கிறது தான் என்னோடய. ஸோ நாளை மார்க்கெட்டில் இந்த ஒரு பாயிண்ட்டு உங்களுக்கு இந்த ஸ்டார்டிங் இந்த மேலே போனால் இது வரைக்கும் போவாங்க, கீழே எவ்வளோ போவாங்கிறது நாளைக்கு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. இதுதான் கீழே உள்ள சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த லெவலுக்குள்ளே தான் மேக்ஸிமம் நாளைக்கு இப்படி போயிட்டு ஆட்டம் போடுறாங்களா, அல்லது இன்னும் கீழே வந்துட்டு இப்படி போயிட்டு திரும்ப வந்துட்டு ஆட்டம் போடுறாங்களாங்கிறது நாளைக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க கன்சால்டேஷன் பண்ணுமா, மார்க்கெட் அப்டன் இருக்கணும்னா, இப்போ நியூஸ் எதுவுமே ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் இல்லை. அமெரிக்காவில் நடக்கிற பெரிய பிடிச்ச விஷயத்தில் அந்த வெனிசுலா பிரச்சனை, அமெரிக்கன் பிரச்சனை, இங்கே மத்திய ஆசிய நாடுகளில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள், இதனால் மார்க்கெட்டில் ஒரு குட் நியூஸே கிடையாது. ஒரு சடன் குட் நியூஸ் வர வரைக்கும் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். எந்த நியூஸ் எப்படி போனால் நமக்கு என்ன, நல்லது நடந்தால் சரி தான் சரிங்களா. எந்த ஒரு செய்தியவும் நீங்கள் படிச்சுட்டு உங்களால் அதை திருத்த முடியும், மாற்ற முடியும்னா மட்டும்தான் நீங்கள் நினச்சி வருத்தப்படணும். அனுபவப்படுறதுக்கு மட்டும்தான் அவங்கள வச்சுருக்காங்களோ ஒழிஞ்சு எதையுமே நீங்கள் தீர்மானிக்கிற இடத்துல நீங்கள் இல்லை. தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிற இடத்துல நீங்கள் தீர்மானத்தை எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களால் தீர்மானம் எடுக்க முடியும். ஸோ இந்த தீர்மானத்தை தெளிவாடுங்க. பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு முன்னேற்றம் நம்பிக்கை வரும். அந்த பொருளாதாரத்தை முன்னேற்றது தான் என்னோடய நோக்கம். ஒவ்வொரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் வரக்கூடிய இந்த தினம் ட்ரேடிங் பண்ணுற எண்ணம் கொண்ட எந்த நண்பர்கள் கிடைச்சாலும் அவங்கள நிச்சயம் பாசிட்டிவாக கொண்டு போகணுங்கிறது தான் என் ஆசை. ஸோ யோசிச்சுக்கிங்க. இந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நியூஸ் இல்லாததுனால. ஸோ இதில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன அப் அண்ட் டவுன்ஸை நீங்கள் பயன்படுத்தி நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம டெக்னிக்கல் டிஸ்கஷன் சொன்னதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டு சைடு வேவ் இருந்துச்சுன்னா நீங்கள் மினிமம் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். ட்ரெண்ட் அப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் டெய்லி 1000 புக் பண்ணலாம். ஒரே ட்ரேடில் 1000 எடுத்துடலாம். அப்படி உங்களுக்கு கிடைக்கலாம் 2 ட்ரேட் எடுத்துகிட்டு 1000 எடுத்துடலாம். அந்த பிரச்சனை இல்லை சரிங்களா. வெற்றிகரமாக ட்ரேட் பண்ணுங்கள்.
தெரியாத டவுட்டை நீங்கள் வாரத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய டெக்னிக்கல் டிஸ்கஷனில் கலந்துக்குங்க. மேலும் உங்களுக்கு பல புதிய தகவல்களும் புதிய இண்டிகேட்டர்ஸ் புதிய டெக்னிக்கல்ஸ் பற்றி சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்தால் பார்த்துட்டு கூட போங்க, பிரச்சனை இல்லை. பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலன்னா எதை பிடிக்குதோ அது பாருங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த். வாழ்க வளமுடன்.